வணக்கம் நண்பர்களே. அசல் சத்சங்கம் உங்களை அன்போடு வரவேற்கிறது. நான் ட்ரிஷா பவ். இந்த நாளின் செயலில் நாம் ஆண்டவரின் அழிக்கப்பட்ட இடிந்து போன ஆலயத்தின் செயலில் நாம் புலம்புகிறோம். 3வது அதிகாரம். ஆண்டவருடைய சினத்தின் மிலாற்றினால் உண்டான சிறுமையை கண்ட புருஷன் நான். அவர் என்னை வெளிச்சத்திலே அல்ல இருளிலே அழைத்து நடத்தி வந்தார். அவர் தமது கையை எனக்கு விரோதமாகவே நித்தமும் திருப்பினார். என் சதையையும் என் தோலையும் முற்றலாக்கினார். என் எலும்புகளை நொறுக்கினார். அவர் எனக்கு விரோதமாக கொத்தளம் கட்டி கசப்பினாலும் வருத்தத்தினாலும் என்னை வளைந்து கொண்டார். பூர்வ காலத்தில் செத்து கிடக்கிறவர்களைப் போல என்னை இருளான இடங்களில் கிடக்க பண்ணினார். நான் புறப்படக்கூடாதபடி என்னை சூழ வேலையடைத்தார். என் விலங்குகளை பாரமாக்கினார். நான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் என் ஜபத்துக்கு வழியை அடைத்து போட்டார். வெட்டின கற்களின் சுவரால் என் வழிகளை அடைத்து போட்டார். என் பாதைகளை தாறுமாறாக்கினார். அவர் எனக்கு பதிவில் இருக்கிற கரடியும் மறைவிடங்களில் தங்குகிற சிங்கமும் ஆகியிருக்கிறார். என் வழிகளை அப்புறப்படுத்தி என்னை துண்டித்து போட்டார். என்னை பாழாக்கிவிட்டார். தமது வில்லை நானேற்றி என்னை அம்புக்கு இலக்காக வைத்தார். தம்முடைய அம்பரா துணியின் அம்புகளை என் உள்ளிருந்தங்களில் பட பண்ணினார். நான் என் ஜனத்தார் யாவருக்கும் பரியாசமும் நித்தம் அவர்கள் கிண்ணற பாடலுமானேன். கசப்பினால் என்னை நிரப்பி எட்டியினால் என்னை வெறுக்கச் செய்தார். அவர் பருக்கை கற்களால் என் பற்களை நொறுக்கி என்னை சாம்பலில் புரள பண்ணினார். என் ஆத்மாவை சமாதானத்துக்கு தூரமாக்கினார். சுகத்தை மறந்தேன். என் பலனும் நான் கர்த்தருக்கு காத்திருக்கிற நம்பிக்கையும் அழிந்து போகிற்று என்றேன். எட்டியும் பிச்சுமாக என் சிறுமையையும் என் தவிப்பையும் நினைத்தருளும். இப்போ தான் கேட்குறார். 19வது அதிகாரத்தில் தான் நினைத்தருள சொல்கிறார். என் ஆத்மா அவைகளை நினைத்து எனக்குள்ளே முறிந்து போகிறது. இதை என் மனதில் வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன். நான் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. இவைகளை காலைதோறும் புதியவைகள். உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்மா சொல்லும். ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. தம் இளம் பிரயாயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்து மௌனமாயிருக்க கடவன். நம்பிக்கைக்கு இடமுண்டோ என்று என் வாயை தூளில் தன் வாயை தூளில் நுழைத்துவானாக. தன்னை அடிக்கிறவனுக்கு தன் கன்னத்தை காட்டி நிந்தையாய் நிறைந்திருப்பானாக. ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரனை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறது இல்லை. ஒருவன் பூமியில் சிறைப்பட்டவர்கள் யாவரையும் தன் கால்களின் கீழ் நசுக்குகிறதையும் உன்னதமானவரின் சமூகத்தில் மனுஷனுடைய நியாயத்தை புரட்டுகிறதையும் மனுஷனை அவனுடைய வழக்கிலே மாறுபாடாக்குகிறதையும் ஆண்டவர் காணாதிருப்பாரோ? ஆண்டவர் கட்டளையிடாதிருக்க காரியம் சம்பவிக்கும் என்று சொல்லுகிறவன் யார்? உன்னதமானவருடைய வாயிலிருந்து தீமையும் நன்மையும் புறப்படுகிறதில்லையோ? உயிருள்ள மனுஷன் முறையிடுவானேன்? அவன் தன் பாவத்துக்கு வரும் தண்டனையை குறித்து முறையிடுகிறதென்ன? நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பக் கடவோம். நாம் நம்முடைய கைகளோடு கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்தில் ஏறெடுக்க கடவோம். நாங்கள் துரோகம் செய்து
கலகம் பண்ணினோம். ஆகையால் தேவரீர் மன்னியாதிருந்தீர். தேவரீர் கோபத்தால் மூடிக்கொண்டு எங்களை தப்ப விடாமல் பின்தொடர்ந்து கொன்றீர். ஜெபம் உட்பிரவேசிக்க கூடாதபடிக்கு உம்மை மேகத்தினால் மூடிக்கொண்டீர். ஜனங்களுக்குள்ளே எங்களை குப்பையும் அருவருப்பும் ஆக்கினீர். எங்கள் பகைஞர் எல்லோரும் எங்களுக்கு விரோதமாக தங்கள் வாயை திறந்தார்கள். திகிலும் படுகொலியும் பாழ்கடிப்பும் சங்காரமும் எங்களுக்கு நேரிட்டது. என் ஜனமாகிய குமாரத்தி அடைந்த கேட்டு நிமித்தம் என் கண்களிலிருந்து நீர்க்கால்கள் பாய்கிறது. கர்த்தர் பரலோகத்திலிருந்து நோக்கி பார்க்க மட்டும் என் கண் இடைவிடாமல் ஓய்வின்றி சொல்கிறது. என் நகரத்தினுடைய குமாரத்திகள் அனைவரின் நிமித்தமும் என் ஆத்துமாவுக்கு நோவுண்டாக்குகிறது. முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறார்கள். என்னை ஒரு பச்சையை போல வேட்டையாடினார்கள். காவற்கிடங்கிலே என் பிராணனை ஒடுக்கி என் மீதில் கல்லை வைத்தார்கள். தண்ணீர் என் தலைமேல் புரண்டது. நாசமானேன் என்றேன். மகா ஆழமான கிடங்கிலிருந்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தை பற்றி கூப்பிட்டேன். என் சத்தத்தை கேட்டி என் பெருமூச்சுக்கும் என் கூப்பிடுதலுக்கும் செவியை அடைத்து கொள்ளாதேயும். நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்றீர். ஆண்டவரே, என் ஆத்மாவின் வழக்கை நடத்தினீர். என் பிராணனை மீட்டு கொண்டீர். கர்த்தாவே, எனக்கு உண்டான அநியாயத்தை கண்டீர். என் நியாயத்தை தீரும். அவர்களுடைய எல்லா குரோதங்களையும் அவர்கள் எனக்கு விரோதமாக நினைத்த எல்லா நினைவுகளையும் கண்டீர். கர்த்தாவே, அவர்கள் நிந்திக்கும் நிந்தையையும் அவர்கள் எனக்கு விரோதமாக நினைத்த எல்லா நினைவுகளையும் எனக்கு விரோதமாக எழும்பினவர்களின் வாய்மொழியையும் அவர்கள் நாள் முழுவதும் எனக்கு விரோதமாக யோசிக்கும் யோசனைகளையும் கேட்டீர். அவர்கள் உட்கார்ந்திருப்பதையும் அவர்கள் எழுந்திருப்பதையும் நோக்கி பாரும். நான் அவர்களுடைய பாடலாயிருக்கிறேன். கர்த்தாவே, அவர்கள் கைகள் செய்த கிரியைகளுக்கு தக்கதாக அவர்களுக்கு பலன் அளிப்பீர். அவர்களுக்கு இதய வேதனையை கொடுப்பீர். உம்முடைய சாபம் அவர்கள் மேல் இருக்கும். கோபமாய் அவர்கள் பின்தொடர்ந்து கர்த்தருடைய வானங்களின் கீழ் இராதபடி அவர்களை அழித்து விடுவீர். இந்த 3வது அதிகாரம் கொஞ்சம் அற்புதமாக இருக்கிறது. நம்ம போன வாட்டி என்ன சொன்னோம்? எரேமியா ஏன் கேட்கல? ராஜாவின் செயலில் கேட்கணும் அப்படிங்கிறத அவன் அரசவைக்கு போயே அரண்மனைக்கு போயே சொன்னான். ராஜா, நீ கேட்கல, நீ கேட்க மாட்டேன்றாய், நீ உதவி தேட மாட்டேங்கிறாய், நீ பாவ அறிக்கை பண்ணும், அரண்மனைக்குள்ளே போ, நீ இந்த பாழான விக்கிரகங்களை எடுத்து போடு, பாபிலோன் கிட்ட சரணடைஞ்சிரு, அவனிடத்துல சமரசம் பேசு, ஆண்டவர் அவனை தாசன்னு சொல்லியிருக்கார், அப்படி இப்படின்னு இவன் போய் அங்கே போய் ராஜாங்கத்திலே போய் பேசக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கிறான். இல்லைன்னா யூடியூப்பில் பேசுகிறான். சரி, என்ன மாதிரி சரி. ஆனாலும் இவன் பேசணுமோன்னு, இவனோட பாவம் அறிக்கை வேணுமோன்னு, சூழல் என்னன்னு தெரியணுமோன்னு நீங்கள் பார்க்கலாம். இப்போ கர்த்தருங்கிற நாமம் இங்கே வருகிறது. ஆமாம். ஸோ இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? 17வது கர்த்தருக்கு காத்திருந்து நம்பிக்கையும் அழிந்து போயிற்று என்றேன். காத்திருந்த நம்பிக்கை அப்படி சொல்ல ஆண்டவர் தன்னுடைய நாமத்தை இங்கே வெளிப்படுத்துகிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறது, கர்த்தருங்கிற நாமத்தை வெளிப்படுத்துகிறார். இன்னும் அவர் நிறைய இடத்துல கர்த்தர் சொல்லியிருக்கார். இல்லை, கர்த்தரால் தரிசனம் கிடைப்பதில்லை, கர்த்தர் தாம் நினைத்ததை செய்தார், கர்த்தர் சியோன் குமாரத்தின் அலங்கத்தை நிர்மூலமாக்க நினைத்தார், கர்த்தர் யாருக்கு இந்த பிரகாரமாக செய்வீர் என்று நோக்கி பாரும், இப்படி தான் வருது. இருந்தாலும் கூட இங்கே வந்து பயன்படுத்துகிற கர்த்தர் அப்படிங்கிற செயலில் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி கொடுக்குறார். இது வரைக்கும் அவர் வந்து எரேமியா, அதாவது
ஆண்டவர் தன்னுடைய மக்களின் நிந்தையை தான் பார்த்து கொண்டிருந்தார். இப்போ தனக்கான நிந்தையை ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கிறார். நான் நிந்தைப்பட்டிருக்கிறேன் அப்படி சொல்கிறார். கர்த்தருடைய நாமம் என்ன? கர்த்தருடைய நாமம் இருக்கிறவராய் இருக்கிறேன், யாவே தேவன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்படி இருக்கிறவராக இருக்கிறேங்கிற என்னுடைய பதத்துக்கு எனக்கு பிரச்சனை வந்துடுதுப்பா. ஆமாம், இனிமேல் நான் இருக்கிறேங்கிற பதமே எனக்கு இப்போ இல்லாமல் போயிடுது. இப்போ இவர்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தார்கள். அப்பெல்லாம் தேவன் இருக்கிறவராக இருந்தார். சூழல் அப்பவும் இருந்தது, அவர்கள் அடிமைகள் தான். ஆனாலும் அவர்கள்ட்ட வார்த்தை இருந்தது. அவர்கள் கானானை சுதந்திரிக்கும் எதிர்காலத்தின் செயலில் அவர்கள் இருக்கிறவராக இருந்தார் ஆண்டவர். ஆனால் இப்போ அந்த நாமத்தையும் விடும் அளவிற்கு இவர்கள் மிகவும் தாழ்ந்து போய்விட்டார்கள். விரோதியை காட்டிலும் இவர்களின் செயலில் இவர்கள் இத்தனை தாழ்ந்து போயிருக்கிறார்கள், பிரமாணமற்று போயிருக்கிறார்கள், ஆண்டவரின் நாமமற்று போயிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். இது மிக கொடுமையான செயல். மிக என்ன சொல்கிறது, ரேர் ஆஃப் ரேரஸ்ட்ன்னு சொல்லுவாங்க இதில், வழக்கு சொல்லலை, அதாவது வழக்காடுன்னு சொல்லலை, வழக்கு அதாவது கோர்ட் விஷயத்தில் நீதி செய்யும் இடத்துல ரேர் ஆஃப் ரேரஸ்ட் சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஒரு ரேர் ஆஃப் ரேரஸ்ட் கண்டிஷனை ஆண்டவர் சொல்லி கொண்டு இருக்கிறார். ஆமாம், இப்போ என்னுடைய நாமமே கேள்விக்குறியாகிவிட்டது. என்னுடைய நாமத்தை கொண்டு பயன்படுத்த முடியாதபடிக்கு என் ஜனங்கள் மாறிவிட்டார்கள். ஆண்டவருடைய நாமம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அப்படிங்கிறவர்களால் பாதுகாக்கப்பட்டு கண்டறியப்பட்டு அவர் இருக்கிறவராக இருந்து ஆபிரகாம் வெளிவந்தான். ஆமாம், அதே மாதிரி யாக்கோபு இருக்கிறவராக இருந்து ஆண்டவரை அவன் பயன்படுத்தினான், பங்காளியாக இருந்தான். அப்படியெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ இவனுக்கு எல்லாமே கசப்பாக போயிட்டு எட்டியும் பிச்சுமாகி போயிட்டு ஏன்னா ஆண்டவரின் நாமம் இல்லை, எதிர்காலத்தின் செயல் இல்லை. ஆண்டவர் மேகத்தை கொண்டு மூடிக்கொண்டார் அப்படின்னு சொல்கிறார். ஜபம் கேட்கப்படுவதில்லை. அப்படிதான் ஆண்டவர் தன்னுடைய நிலையை வச்சிருக்கார். ஆனால் இந்த அளவுக்கு ஒரு ஆசாரியனான எரேமியாவை சொல்ல முடியுமா? அதுவும் நான் உன்னை கருவிலிருந்து தெரிந்து கொண்டேன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் அவர் தெரிந்து கொண்டதன் விதம் இருக்கணும். அவர் நியாய தீர்ப்புக்குன்னு தெரிந்து கொண்டிருக்கிறார். இப்போ நம்ம ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுறோம். ஆமாம், இது அபிஷேகமா நியாய தீர்ப்பா, அக்னி அபிஷேகமா நியாய தீர்ப்பா அப்படின்னு நம்ம ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுறோம். ரெண்டுமே தான் ஆண்டவர் 2வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோமோன்னு. கூடாரத்தில் அக்னி வந்தது, அது அந்நிய அக்னி. கூடாரம் தடைப்பட்டு விட்டது. அப்போ கூடாரத்தில் எப்போ அந்நிய அக்னி வரும்? கூடாரம் தன்னுடைய பரிசுத்த ஸ்தலத்தின் செயலை இழந்து போகும்போது, ஒரு உண்மையான அக்னி இல்லாத போது தான் அந்நிய அக்னியாக மாறிவிட்டதுங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ நாம் அக்னி பாஷை பேசுகிறோம். ஆனால் நம்ம இதை நம்ம ஆண்டவரின் நாமத்தில் பேசலை அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறது எவ்வளவு பெரிய கொடுமை. நீங்கள் அதை பார்க்கணுங்க. ஆமாம், நீ இதை நாமத்தில் பேசலை அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இது எங்கிறது வந்துச்சுன்னா என்ன சொல்கிறது, அசூசா ஸ்ட்ரீட்டுன்னு சொல்கிறாங்க, சிலோன் பெண்டகோஸ்டல் அப்படின்னு சொல்கிறாங்க, சிபிஎம்மா இப்போ டிபிஎம்மா அப்படின்னு மாறி இருக்கு. இப்போ அதுதான் சொல்கிறேன். ஸோ இப்போ பெண்டகோஸ்டேக்காரங்களோட அடையாளமே அந்நிய பாஷைக்காரன் தான். அப்படி சொல்ல முடியாது, ஆவியை பெறுதல் விஷயந்தான். இப்போ நம்ம ஆண்டவரின் நாமத்தை கொண்டு அதை பெற்றோமாங்கிறத நம்ம தெளிவுபடுத்தணுமா இன்னும்? ஆமாம், இப்போ நமக்கு அதுக்கான விளக்கம், அர்த்தம், பயன்படுத்தும் செயல், ஒற்றுமை செயல் வரணுமானோ? நான் சபைக்கு வந்திருக்கேங்க. ஆமாங்க, நான் சபைக்கு வந்திருக்கேன். என்னை அத்துமீறல் செய்யவோ, என்னை குற்றப்படுத்தவோ, என் மேலே ஏதோ திருட்டு பைய போடுறதுக்கோ இது அர்த்தம் இல்லை. ஏன்னா நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். இது ஒரு பாரம்பரியம். இங்கே ஆண்டவரின் அப்போஸ்தல ஊழியம் இருக்கிறது. இங்கே இப்போ பரிசுத்தவான்களாக தேவன் தெரிந்து இங்கே அந்த இது செய்யப்பட்டிருக்குது. அதாவது அவருடைய அந்த ராஜ்யத்தின் செயல் செய்யப்பட்டு கொண்டு வருகிறது அப்படின்லாம் நினச்சி நம்ம வரோம். ஆனால் நாம் இருதய கடினம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா நம்ம பேசலை, நமக்கு தெரியல, நம்ம தொடலை, அப்படி தான் நாம் யோசிக்கிறோம். ஆனால் பேசுகிறது, தொடுறது, மனம் திறந்திருப்பது எல்லாத்தையும் அனுபவிக்கிறேன் நான். ஆனாலும் செயல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதனாலலாம் நான்
ஒரு 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 தகுதி படைத்தவனாக இருக்க முடியாது. எனக்கு ஆண்டவரின் நாமம் தேவை. அதான் நான் சொன்னேன். நான் ஆண்டவரின் யா தேவன் நிறைய எபிசோட்ஸ் போட்டிருக்கேன். இருந்தாலும் சொல்கிறேன், ஆண்டவரின் நாமம் தனித்துவமான அடையாளம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் ஆண்டவரின் தன்னுடைய நாமத்தையே இழந்து விட்டதாக, கசப்பு வந்ததாக இப்படி சொல்லி கொண்டிருக்கிறார். ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? ஆமாம், இது அக்னி தான். ஆமாம், அது எப்படி இருந்தாலும் நாமத்தின் செயலில் வந்தாலும் சரி, இல்லை இது நியாய தீர்ப்பின் செயலில் வந்தாலும் சரி, அக்னி தான். ஆனால் இதுக்கு முன்னாடி பூமி இந்த 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 நெருப்பின் செயலில் தடைப்படும்படிக்கு, இந்த நெருப்பை விழுங்கும்படிக்கு அது முன்பே அபிஷேகப்பட்டிருக்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ ஆண்டவர் எரேமியாவை நான் கருவில் கண்டேன்னு சொல்கிறாரு பாருங்க. அதுதான் அவர் தேர்ந்தெடுப்பின் விஷயம். சிருஷ்டிப்பில் மனுஷன் ஒன்று தான். ஆமாம், எல்லாரும் ஒரு 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 மனிதர்கள் தான். நமக்கு ஒரு மனிதனுக்கான ஒரு பண்பாடு இருக்குன்னா அவனை நாம் நிதானிக்கணும். நம்ம அதானே யோசேப்பின் கதையில் பார்க்குறோம். யோசேப்பின் கதையில் பென்யமின் திருடன் அப்படி சொல்லி அவனுக்கு அந்த பானை பாத்திரத்தை உள்ளே வச்சு அவனை சிறையில் கொண்டு வந்து நடக்கிற நாடகம்லாம் நடக்குது. ஆனால் எல்லா சூழலிலுமே யோசேப்பு நாடகம் ஆடவில்லை. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். யோசேப்புக்கு அந்த எண்ணம் கிடையவே கிடையாது. ஏன்னா அவன் அந்த மாதிரியான பாரம்பரியத்தில் வரலை. அவன் தந்தை, அவன் மகன், தந்தையின் மகன், அவனுக்கு தெரியும் பெஞ்சமின் இவர்களோடு போவது பாதுகாப்பில்லைன்னு தெரியும். அதனால் அவனை மீட்கும் செயலாக இந்த ஒரு நாடகத்தை நடத்துகிறார். ஆனாலும் அவர் அதை கட்டுப்பாடோடு நடத்துகிறார். எகிப்தின் அதிகாரத்தோடு செய்கிறார். இது எப்படி போயிட்டீங்கன்னா, ஆண்டவரின் நாமம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது. யோசேப்பு பென்யமீனை குற்றவாளின்னு சொல்லி அவன் கொண்டு வர்றது. ஆனால் யோசிச்சு பாருங்க, குற்றவாளின்னு தீர்த்தாயிடுத்து, அவன் சிறைக்கு வருகிறான். இப்போ என்னதான் இவன் அண்ணன் அதிகாரியாக இருந்தாலும், இவன் காப்பாற்றப்பட்டாலும், ஒரு நாடகத்தனங்கிறது எந்த நேரத்தில் எப்படி முடியும்னு சொல்ல முடியாது. எல்லாமே சுபமான நாடகம்னு சொல்ல முடியாது. ஆனால் இது கத்தி மேலே நடக்கிற செயல் தான். இருந்தாலும் என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. இப்போ சாவதை காட்டிலும் சிறைக்கு போவது நலங்கிற மாதிரி இவன் தன் தம்பியை தன் சகோதரர்களிடத்திலிருந்து கொண்டு வருகிறான். ஆனால் இவர்கள் பாருங்கோ, தந்தை இடத்துக்கு போகிறார்கள். தந்தை அந்த நேரத்துலேயும் வெள்ளிக்காசெல்லாம் வச்சுருக்கான். தந்தை ஒரு முக்கியமான செயலாக இருக்கிறான். பிள்ளைகள் தேடும் தந்தையாக இன்னும் இருந்து கொண்டு இருக்கிறான். இதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் யோசேப்பின் தரிசனத்தை, கனவை அவன் எடுத்துக்கொண்டிருந்தான். நீங்கள் அதை பார்க்கணும். ஒரு தந்தை ஆண்டவரின் நாமத்துக்கு ஆதாரமாக இருக்கிறார். அவர் அதன் அடையாளமாக இருக்கிறார். அவர் அதை எடுத்து வச்சுருக்காருங்க. அதை அவர் பத்திரப்படுத்தி வச்சுருக்காரு. ஒரு வெள்ளிக்காசை தன் கையில் வச்சுருக்கார். இப்போ என்ன இப்போ நடக்குது, சகோதரன் குற்றச்சாட்டுகிறான். சகோதரன் பொய் சொல்லுகிறான். அவன் ஒரு சிங்கம் தின்னுட்டு போயிடுச்சுப்பான்னு பொய் சொல்கிறான். ஆனால் தந்தை தான் நிலையை மாற்றிக்கணுமா? தேவையில்லை. சேஷ்டபுத்திரனாக யோசேப்பு தான் இருந்தான் அப்படிங்கிறது அவரோட நிலைப்பாடு. இப்போ சேஷ்டபுத்திரன் மறைஞ்சு போயிட்டான். இப்போ தந்தைக்கான மகன் இல்லை. ஆனால் அதுக்காக தந்தை அவர் வேற ஒருத்தனை தேர்ந்தெடுத்து அவனை வச்சு ஹேண்டில் பண்ணுற நிலைமையில் இருக்கும். ஆனால் அவர் தந்தை அவர் துக்கம் கொண்டாடுகிறார். அவர் இன்னமும் தன் கையில் தன்னுடைய பங்கை வைத்து கொண்டு இருக்கிறார். இவனுங்க பாருங்கள், இவனுங்க இன்னும் இதுவாக இருந்து இப்போ தந்தையின் பணத்துக்காக யோசிக்கிற அளவுக்கு இவர்கள் தாழ்ந்து போயிருக்கிறார்கள். கோத்திர அடையாளத்தை பெற்றவர்கள் 12 கோத்திரங்கள், தேச அடையாளங்கள். இவளுக்குன்னு ஒரு தனி தேசம் இருக்கிறது. யோசுவா யாக்கோபை பயன்படுத்தி, அவனுடைய ஆசீர்வாதத்தை பயன்படுத்தி, இவர்களுடைய தேச பிரதேசம்லாம் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர்களுக்கு அந்த பிரதேசத்தெல்லாம் கொடுக்குறான். பெரிய ஜாதியாகவும், பெரிய ஒரு கோத்திர தலைவராகவும், தேசமாகவும் இருக்க வேண்டிய நாடாகவும் இருக்க வேண்டிய செயலில், ஒரு ஒன்றுபட்ட ராஜ்யத்தின் பிரஜையாக இருக்க வேண்டிய செயலில் இப்போ என்னன்னா, இவங்க 12 பேர், இவங்க 11 பேர், இவங்க 10 பேரும் அடுத்த வாழ்க்கைக்கு என்ன, அடுத்த கோதுமைக்கு என்ன வழி இருக்குது, பைசா இருக்குது, அப்பா கிட்ட கேட்போமான்னுங்கிற நிலைமையில் இவர்கள் இருக்கிறார்கள். ஆமாம். ஸோ இப்போ ஒரு தாளந்து பெற்றவன் அதை புதைத்து போட்டான்னு பார்க்குறோமோன்னு. ஆமாம், அது பெருகிற செயலாக தந்தையின் பிள்ளையாக இருக்க முயற்சிருக்கணும். இப்போ இவங்ககிட்டே வெள்ளி இருந்தால் இவங்க அப்பாவை பற்றி யோசிப்பாங்களா? ஸோ எப்படியோ அப்பா பேரை சொன்னாங்கோ, அப்பாவை திரும்பி கொண்டு வந்தாங்கோ, இதெல்லாம் கூட இயலாமையின் செயலில் தான் செஞ்சாங்கோ இவர்கள். இப்பயும் அப்பா உயிருக்கு ஆபத்து தான். காசு இல்லைன்னா அப்பாவையும் இவர்கள் பெஞ்சமின் இடத்துல தான் வச்சுருப்பாங்கோ.
ஸோ இப்போ இவங்க பெஞ்சமின் உயிரை காப்பாற்றுறதுக்கு காரணமே தந்தை கேட்பார். ஏன்னா தந்தைகிட்ட தான் காசு இருக்குது, காசு இருந்தால் தான் கோதுமை கிடைக்கும். ஸோ அப்படி தான் யோசிக்கிறோம், அப்படி தானே கொஞ்சம் யோசிக்கிறோம். இத்தனைக்கும் யோசேப்பு இவர்கள் மறைந்து போயிடக்கூடாது, வழியில் பயந்துடக்கூடாதுன்னு இவர்களுக்கு இன்னுமே பணம் கொடுத்து அனுப்புகிறான். ஆனால் பாருங்க, பணம் கொடுத்தும் சரி, தந்தை பணம் கொடுத்தும் சரி, எப்படி கொடுத்தும் சரி, பஞ்சம் இன்னும் பெருசாக இருக்க போது நீங்கள் இங்கே வந்தாகணும், எகிப்துக்கு வந்தாகணுங்கிற மாதிரியான நிலைமை இருக்கிறது. நாம் அதெல்லாம் பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த நாடகத்தனம் நமக்கு தேவையில்லை, ஆண்டவரின் நாமமே தேவை. ரசிக்கப்பட்டவனோட சுபாவம் எப்படி இருக்கணும்னு பாருங்கள். அவன் நாடகம் ஆடவே கூடாது. அவன் எல்லா நேரத்துலையும் அவன் அதிகாரத்தில் இருக்கிறான்னா அவன் அதிகாரத்தில் இருக்கவே என்ன வேணால் செய்யலாம். அது நாடகமாக எடுத்துக்கூடாது. நாடகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்த வாழ்க்கை உங்களுக்கு சிரமமாக போயிடும். ஆமாம், புரியுதா? இப்போ நீங்கள் நாடகத்தனமாக இருந்தீங்களா, அதுதான் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் அதிகாரிக்கிட்ட உண்மையை சொன்னீங்களா? யோசேப்பை பற்றி நீங்கள் பேசுனீங்களா? முன்னாடி அவனை பற்றி தப்பாக பேசுனாங்கோ அப்படின்னு இருக்குது, சரித்திர பதிவில் இருக்குது. அவனை பற்றி அவன் திருடன்னு இவங்க சொல்லி கொடுத்தாங்களாம். ஸோ அப்போ குடும்பத்தை பிரிக்கிறதும் செய்கிறதும் நாங்கள் நல்லவர்கள்னு சொல்லிக்கிறதுக்கும் இவங்க தயாராகிட்டாங்கோ. ஸோ எப்போ நீங்கள் நாடகம் செஞ்சு ஒரு இல்லாத, ஏன்னா இப்போ இவங்க உண்மையை சொல்லி ஆகணும், நாங்கள் அவனை கோழியில் போட்டோம், நாங்கள் அவனை பாழநிலத்தில் போட்டோம்னு இவங்க உண்மையை சொல்லி ஆகணும். இப்போ தேவையின் நேரத்தில் உண்மையை சொல்ல முடியாது, ஒன்றும் அந்த அளவுக்கு பலகீனமாக இருக்கிறாங்க, உண்மையை சொல்ல முடியாது. இப்போ உண்மையை சொன்னால் நம்மளோட கேரக்டர் இதுவாகிடும். ஸோ இப்படிப்பட்டவனுக்கு நான் ஏன் உதவணும்னு அவன் கேட்பான். சரி, இப்போ நாம் வந்து எல்லாத்துலேயும் உண்மையின் செயலில் இருக்கணும். ஸோ இப்போ நாம் வந்து எதையாவது ஒன்று தொலைச்சிட்டு அதை வந்து என்ன சொல்கிறது, நாம் வந்து அந்த விழிப்புணர்வு செயலில் இருக்கணும். நீங்கள் ஏதோ ஒன்று சைன் பண்ணிவிட்டு நான் வந்து பேப்பரை தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, வாட் இஸ் திஸ் கைண்ட் ஆஃப் திங்? உங்கள் ஆடிட்டரே உங்களை கொள்ளையிடலாம். ஆமாம், ஏன்னா நம்ம அதிகாரத்தில் இருந்தால் கூட நம்ம வந்து எதில் சைன் பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்குள்ளே இருக்கணும். ஆமாம், ஆனால் யூசி நமக்குள்ளே எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாது, மறைவும் இருக்கக்கூடாது, வெளிப்படையாக பேசணும். எது இருக்குது இல்லைங்கிறது நம்ம தெரியும். இப்போலாம் ரொம்ப சிஸ்டம்லாம் ரொம்ப பெருசாகிட்டு இருக்குது. ஒரு ஆதார் கார்டை நீங்கள் இணைச்சி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள என்ன இருக்குதுன்னு எல்லாத்தையும் ஓப்பனாக பார்க்கலாம். ஆனால் எவ்வளோ இருந்து என்ன, ஆமாம், எல்லாத்தையும் குறிப்பில் எழுதி ஆதார் கார்டு நம்பர் இதெல்லாம் போட்டும் கூட உங்களை கொள்ளை அடிக்கிறதுக்கு மக்களுக்கு அது என்ன சொல்கிறது, ரொம்ப ரிசர்ச்டு என்ன சொல்கிறது, டெக்னிக்கலாக ஏமாற்றுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஸோ அதனால் நம்மளுடைய ஆதார் கார்டு பேன் கார்டெல்லாம் சேர்த்து கூட ஏமாத்துறாங்க இல்லையா? டிஜிலாக்கரில் இருக்கிற டாக்குமெண்ட்டை கூட நாம் பார்க்க முடியும், தெரிஞ்சுக்க முடியுங்கிற மாதிரியெல்லாம் இருக்குது. ஏன்னா நீங்கள் டிஜிலாக்கரில் போட்டிருக்கீங்க, இப்போ வந்து இப்போ டிராஃபிக் போலீஸ் கேட்குறாங்க, நீங்கள் ஓப்பன் பண்ணி தான் காமிக்கிறீங்க. ஸோ ஏதோ ஒன்று ஒரு இது இருக்குது தானே, ஒரு உதவி இருக்குது, பாஸ்வேர்டு இருக்குது, இது இருக்குது, மெயில் அட்ரஸ் இருக்குது, பாதுகாப்பு இருக்குது, நம்ம நம்புகிறோம். ஆனால் அது அப்படி இல்லை. கொள்ளை எடுக்கிறவன் அதை காட்டிலும் இன்னும் அதிக டெக்னிக்கலாக இருக்கிறான் அப்படிங்க பார்க்குறான். அவன் இதுவே செல்போனே கதின்னு கிடக்குறான். ஆமாம், இப்போ இதில் ஆண்டவரின் நாமம் எப்படிப்பட்டது கேட்டிங்கன்னா, ஆண்டவர் சூத்திரதாரியாக இருக்கிறார். சூத்திரதாரினா யார்? நான் போன வாட்டி சொன்னேன், சூத்திரதாரிங்கிறது மல்டிபிள் டேட்டாஸ், எல்லாத்தையும் சேர்ந்தது தான் சூத்திரதாரி அப்படி பார்க்குறோம். ஒரு அசித்து, ஒரு ஒரு சாதாரண டிவைஸு, அந்த டிவைஸ் கூட சூத்திரமாக இருக்குது. இப்போ டிஜிலாக்கருங்கிறது ஒரு வெப்சைட்டு, அந்த சர்வர் இருக்குது, அது ஒரு சூத்திரதாரியாக இருக்குது. அதுக்கு சூத்திரதாரியின் செயல காரணமாக இருக்குது. அது ஒரு இடத்துல அது ஒன்று இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கலாம். எல்லாம் மல்டிபிள் டேட்டாஸ் இருக்குது. ஆனால் நான் சொல்கிறேன், ஒருத்தர் இருக்கிறார், பரமாத்மாங்கிற ஒருத்தர் இருக்கிறார். இது பேர் பிரம்மஞானம்னு சொல்லுவாங்க. பிரம்மஞானம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பரமாத்மா எல்லாவற்றையும் மல்டிபிள் டேட்டாஸை ஆளுகை செய்கிறார். எல்லா டேட்டாலையும் அவர் வந்து நானாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இப்போ அவர் வந்து எல்லாத்துலேயும் முதன்மையானவர்களை நான் எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். இப்போ நான் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் நான் கூகுளாக இருக்கேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். ஸோ பரமாத்மா சொல்லுவார். இட்ஸ் நாட் அ வேர்ட் தட். இப்போ அது விண்டோஸாக இருக்கட்டும், இல்லை ஐஓஎஸ்ஸாக இருக்கட்டும்,
இஸ் நாட் கோயிங் டு ஒரு ஒரு வியாபாரி இடத்துல ஒரு ஒற்றுமை இருக்குது. அவர்கள் வித்தியாசமானவர்கள் இல்லை, எல்லாரும் ஒன்றுக்குள்ள ஒன்றால் தான் இருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து தனித்துவமான தலைமையான ஒரு அடையாளத்தை பரமாத்மா எடுத்துக்கொள்வார். மல்டிபிள் டேட்டாஸில் எல்லாத்துலேயும் அவர் ஒவ்வொரு விஷயத்துலையும் அவர் இருப்பார். அவர் தான் பரமாத்மா. ஆதாம் மண்ணிலே சிருஷ்டிக்கப்பட்டு ஜீவ சுவாசத்தினால ஜீவாத்மா ஆனான் அப்படிங்கிற வார்த்தை வருதணும். யார் இதை மொழிபெயர்த்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஜீவாத்மாங்கிற வார்த்தை இந்த புஸ்தகத்திலே இருக்கிறது. ரொம்ப சந்தோஷம். ஹல்லேலூயா. அந்த ஒரு வார்த்தையை கொண்டு தான் இப்போ சத்சங்கம் நமக்கு நடக்குது. இப்போ நான் வந்து பேச முடியுதுனால இல்லை, ஜீவாத்மாங்கிற வார்த்தை அங்கே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஆத்மாங்கிற வார்த்தையே இல்லைன்னு வச்சுக்கோங்க, நான் எப்படி உங்ககிட்ட இந்த பரமாத்மான்னு நான் பேச முடியும்? ஏன்னா நம்மக்கிட்ட பரமாத்மாங்கிற இது அதிகமாக இல்லை, பதிவு அதிகமாக இல்லை. பரமாத்மாங்கிறவர் சூத்திரதாரி, எல்லாவற்றிலும் இருக்கிறவருங்கிறத நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்போ என்ன சொல்கிறது, இப்போ அந்த ஜீவாத்மா இந்த டிரான்ஸ்லேஷன் செஞ்சவங்களில் நம்மளுடைய பண்பாடு, நம்மளுடைய கலாச்சாரத்தை, இது நம்மளுடைய பாரம்பரியத்தில், நம்மளுடைய மொழியில் இருக்கிற குறிப்பை இதை நிதானத்தை சொல்கிறார்கள். இந்த டிரான்ஸ்லேஷன் செக்ஷனில் ஆறுமுக நாவலருங்கிற ஒரு ஸ்ரீலங்கன் இருந்தாராம். ஆறுமுக நாவலருங்கிற ஒரு சைவ சமய துறவி. அவர் வந்து இந்த பரிசுத்த வேதாகமத்தின் செயலில் மொழிபெயர்ப்பில் அவர் வந்து கிரீக் லாங்குவேஜ், இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஹீப்ரூ லாங்குவேஜ் இதெல்லாம் தாண்டி அவர் தமிழில் இது மொழிபெயர்த்து கொடுத்துருக்குறார். தமிழில் இந்த புஸ்தகத்தை நம்ம வந்து இது ஆண்டவர் தன்னைத்தானே தன் நாமம் பறிபோய் விட்டது, தன்னுடைய இரக்கம் கிருபை இப்படியான விஷயங்களை பயன்படுத்த முடியாதுங்கிற மாதிரி பேசிட்டு வரார். ஆனால் நீங்கள் இதே வந்து வெளிநாட்டில் ஒரு இங்கிலீஷ் போதகர் இப்படி பேசினார்னா அவர் வந்து ஹெசடு கிருபை, கடின காலங்களிலும் தேவன் கிருபை காக்கிறார் அப்படின்னு தான் பேசுவார். ஸோ இப்போ இங்கே வந்து புலம்பலில் நீங்கள் கிருபையை பற்றி பேசவே கூடாது. ஆமாம், இது புலம்பல். ஆண்டவரின் நாமமே பறிபோய் விட்டதுங்கிற மாதிரி தான் நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம வந்து அங்கிளோட இதில் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஃபெல்லோஷிப்பில் போகிறோம், நம்ம சாட்சி சொல்கிறோம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் எனக்கு பைக் வாங்கி கொடுத்தார், சந்தோஷம். ஆண்டவருடைய நாமத்தை பயன்படுத்தலாமே, ஏசப்பாவுக்கு சோத்திரம்னாவது சொல்லலாமே, யாவே தேவனுக்கு சோத்திரம்னாவது சொல்லலாமே, எப்படி இல்லையே, கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம். ஸோ அப்போ கர்த்தருடைய நாமம் இங்கே இல்லை, எனக்கு ஒரு பைக்கு கிடைச்சது தான் சாட்சி அப்படிங்கிற மாதிரியான செயல் வந்துடுது. ஆமாம், எப்படியோ அங்கிள் ஜபிச்சார், அது பெரிய விஷயமாச்சு. சரி, சந்தோஷம். நான் யாரையும் சொல்லலை, இட்ஸ் அபவுட் தி திங். ஆண்டவரின் நாமம் சமுதாயத்திலே, அதாவது நம்மளுடைய தளத்திலே கேள்விக்குறியாக இருப்பது ஒரு செயல், ஒரு நிந்தை. அதுதான் நிந்தைன்னு ஆண்டவர் சொல்லிட்டு இருக்கார். ஸோ இப்போ நம்ம என்ன செய்யணுமா, வாயை தச்சிடணுமா. ஆமாம், வாயை தூளிலே நுழைந்துவாயாக அப்படின்னு நிறைய பஞ்சு வச்சு அடைச்சிக்கணுமா, தச்சு வச்சுக்கணுமா. ஸோ அதை தான் நான் இங்கே பெரிய வார்த்தையாக பார்க்குறேன். ஸோ ஆண்டவர் வில்லை நாளேற்றி அம்புகளுக்கு இலக்காக்கி, அப்போ காட் ஹேவ் அ டார்கெட். அவருக்கு ஒரு இலக்கு இருக்குதுங்க, அவருக்கு ஒரு இலக்கு இருக்குது. என் நாமம் இல்லாதவன், என்னை இலக்காக கொள்ளாதவன் அவன் தாழ்ந்து போவான், அவன் 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 அம்புக்கு இரையாவான். இந்த அம்பு என்ன அம்பு நீங்கள் யோசிச்சு பாருங்க. சுற்றி நீ விரோதி இருக்கிறான், ஆண்டவர் என்னை வாதிக்கிறார், நான் தீர்க்க தரிசனம் சொல்லுவேன், எகிப்து என்னை பாதுகாக்கும்னு இவன் பரவசம் அடைகிறான். நான் தீர்க்கதரிசின்னு இவன் சொல்கிறான். இங்கே எரேமியா இருக்காரு, இந்த நுகத்தை உடைச்சி அவன் நாடகம் ஆடுகிறான். அவன் ஆண்டவராக பேசினார்? இல்லை, எகிப்து பேசினது. ஸோ எப்படியோ எகிப்தோ ஏதோ ஒன்று, ஆண்டவரின் அம்பு இருக்கிறது. ஆண்டவர் எல்லோரையும் பாதிக்கிறார். ஆமாம், நீ பேசினா நீ செத்தே போயிடுவான்னு சொல்கிறாங்க, அதே மாதிரி அவன் செத்தே போயிட்டான். ஸோ அப்போ நீங்கள் வாயை கட்டலைன்னா உங்களை ஒன்று அம்பு கொள்ளும், இல்லைன்னா நீங்களே செத்து போயிடுவீங்க. அப்படி தான் நடந்தது. அவன் மதில் சுவரில் அம்பு பாய்ந்து தான் செத்தான். ஸோ இப்போ இது என்னது, பூர்வ காலத்திலே செத்து கிடந்தவர்களை போல இருளான இடங்களிலே கிடக்க பண்ணினார். எல்லாத்தையும் படிக்க முடியாது, சரி இருந்தாலும் வெட்டின கற்களின் சுவரனால் என்னை வழி
அடைத்து போட்டார். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு 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 கோட்டைக்குள்ளே போயிட்டீங்க. ஒரு பாபிலோனுக்குள்ளே நீங்கள் கோட்டைக்குள்ளே நீங்கள் ஒரு நகரத்துக்குள்ளே போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அங்கெல்லாம் வந்து கிரானைட் ஸ்டோனில் உங்களுக்கு சிக்னல் கிடைக்காதுங்கிறார். ஆமாம், அது அது நீங்கள் இதுவாக இருந்தாலும் 5G சிக்னலாக இருந்தால் கூட ஒரு அவ்வளோ பெரிய பேரியர் ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு ஆண்டவர் இங்கே புலம்புகிறார். ஸோ அப்போ நம்மளுடைய தேவனுடைய நாமத்தை மறந்து விட்டோம். ஸோ மறதி நம்மளுடைய எப்படிப்பட்ட இதுவாக இருக்குன்னா, வெட்டின கற்களினால் ஒரு கற்சுவரை போல இருக்குதான். இப்போ நமக்கு எப்படி இருந்திருக்கணும், ஆண்டவருடைய நாமம் கற்சுவரனால பாதுகாக்கப்பட்டதாக நம்மளுடைய எருசலேம் தேவாலயத்தை எருசலேம் நகரத்தை போல இருந்திருக்கணுமான்னா, ஆனால் இப்போ அப்படி இல்லை. அது தடைப்பட்ட விஷயத்துல தான் இந்த அளவுக்கு அந்த அளவுக்கு ஆண்டவரின் நாமத்தை வெறுத்திருக்கிறான். ஐயோ, இது எனக்குள்ளே வந்தே இருக்கக்கூடாதுன்னு ஒரு பெரிய சீன பெருஞ்சுவர் மாதிரி பெரிய சுவரை எழுப்பி, இது கிழக்கு அது மேற்கு அப்படிங்கிற மாதிரி இவன் மாற்றிட்டான். அது அப்படி இல்லை. ஆண்டவர் கருணை கிருபையை இழந்த போதிலும், நீங்கள் ஜெபிக்கவே முடியாது, கேட்கவே முடியாதுங்கிற நிலைமை வந்த போதிலும் கூட ஆண்டவர் தன் பாவத்தை நிவர்த்தி செய்வதில் இன்னும் குறைவுபட்டு விடவில்லை. நீங்கள் அதுதான் பார்க்கணும். ஆண்டவரின் நாமமே இல்லாமல் கூட இருக்கலாம். ஆண்டவரின் நாமம் ஒரு செயல்படும் செயல் தான். ஆனால் அதை விட உங்கள் பாவ அறிக்கை உங்களை காப்பாற்றும். நீங்கள் பொறுப்பாக இருந்தீங்கன்னா ஆண்டவரின் நாமம் கூட விஷயம் இல்லை. நீங்கள் பாவ அறிக்கை பண்ணணும். அதுதான் எரேமியா செய்கிறார். என்னால் இப்போ வந்து தேசத்தை காப்பாற்ற சொல்லும்படி கூட கேட்க முடியாது. ஆனால் என்னால் பாவ அறிக்கை செய்ய முடியும். பாவ அறிக்கைலாம் செஞ்சுட்டுருக்கார். ரொம்ப ரொம்ப அருமையான பகுதியில் அவர் இருக்கிறார். ஸோ இப்போ இதனால் அவர் என்ன கேட்கப்பட்டதாக உணர்கிறார், பெற்றுக்கொண்டதாக உணர்கிறார். இங்கே ஒரு சகோதரன் கிடைச்சாங்கிற மாதிரி அவர் நம்புகிறார். ஏன்னா யோசேப்பு ஒரு நாடகத்தனம் இல்லாமல் பழகிறதை அவர் ஞாபகப்படுத்துகிறார். ஸோ இப்போ நம்மளுடைய ப்ரையாரிட்டியை நாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். நம்மளுடைய ப்ரையாரிட்டி ஆண்டவரின் நாமம், அதை இலக்காக கொண்டு இருக்க வேண்டும். ஸோ அப்போ அதுதான் முக்கியம். நம்ம மனசில் அதை நம்ம வச்சுருக்கணும். பரமாத்மா, பிரம்மஞானம் அப்படிங்கிறதுலாம் எங்களுக்கு கூட உண்டு. அதாவது என்ன கேட்டால், பிரம்மஞானம்னா மல்டிபிள் டேட்டாஸ்லையும் ஆண்டவர் இருக்கிறத நம்ம பார்க்கணும். பரமாத்மா இருக்கிறத நம்ம பார்க்கணும். பரமாத்மா எல்லாரோடும் இருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ எப்படின்னா, ஒரு என்ன சொல்கிறது, நமக்குள்ளேயும் ஆத்மா இருக்குது, நம்ம திங்கிற சிக்கன்லேயும் ஆத்மா இருக்குது. அது ஒரு தாழ்ந்த ஆத்மா. ஆமாம், இது ஆத்மானா அது உயிர். சரி, உயிருங்கிற நிலைமையில் அது ஒரு ஆத்மாவாக இருக்கலாம். ஆனால் அது வந்து ஸ்லாட்டர் பண்ணி சாப்பிட்லாம், குக் பண்ணி சாப்பிட்லாம். ஆனால் அது தாழ்ந்த ஆத்மா. அப்படி அந்த உயிர் நிலைமையிலையும் நம்ம ஆன்மாவை பார்க்குற நிலைமையில் வந்துட்டுனா அது வந்து உங்களுக்கு உணவாகும், புரோட்டீனாகும். நீங்கள் வந்து ஸோ வாழ்ந்துருக்க முடியும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணின்னுக்கிறோம், இப்போ நம்ம வந்து ஒரு உதாரணத்துக்கு பார்ப்போம். திருஞான சம்பந்தர் அப்படிங்கிறவர் கபாலிய சென்னை. அவர் வந்து பூம்பாவாய்ங்கிற ஒரு குழந்தை அவருக்காக நியமிக்கப்படுறது. அவருக்கு வரனாக நியமிக்கப்படுகிறது. ஆனால் அந்த பிள்ளை நடுப்புற செத்து போயிடுது. அதோடைய அஸ்தி கலசத்தை வைத்து பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். ஸோ இப்போ இவர் வராரு, அந்த திருக்கோயிலுக்கு வரும்போது அந்த மாதிரி அஸ்தி கலசத்தில் பூம்பாவாய்ங்கிறவளோட அஸ்தி இருக்கிறதுன்னு பார்க்குறாரு. அவர் அந்த அஸ்தி கலசத்தில் பாடுகிறார், பேசுகிறார். இதில் வந்து அஸ்தி கலசம் உயிர் பெற்று ஒரு பெண்ணாக, வளர்ந்த பெண்ணாக வருகிறது. ஸோ இப்போ இவள் வந்து உங்களுடைய மனவாட்டி, நீங்கள் இவளை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். சரி, இல்லை, இது முடியாது. ஏன்னா நான் பாடினேன், பாவாய் நீ இதை பார்த்தாயா அதை பார்த்தாயா, எழுந்திரிச்சு வான்னு நான் அவளை கூப்பிட்டேன், அவள் எனக்கு மகள் மாதிரி வருகிறாள் அப்படின்னு திருஞான சம்பந்தர் சொல்லுகிறார். ஸோ இப்போ என்ன கேட்டிங்கன்னா, மல்டிபிள் டேட்டாஸில் ஆண்டவர் இருக்கிறான்னு சொல்லும்போது அஸ்தியிலையும் அந்த கலசத்துலேயும் ஆண்டவர் இருக்கணுமானோ. அந்த கலசம் அந்த அந்த கலயம், அந்த பாத்திரம் ஒரு இது சொல்லணுமானோ, சாட்சி சொல்லணுமானோ. இப்போ எரேமியாவை பார்த்து ஆண்டவரை தான் சொல்கிறார், நீ குயவனின் களத்துக்கு போ, குயக்களத்துக்கு போ, அங்கே போய் நான் வணைகிற பாத்திரத்தை பாரு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அங்கே நான் வந்து ஒரு பாத்திரத்தை வணைகிறேன், அது சரியாக வரலைன்னா அதை அழிச்சிட்டு மறுபடியும் புது பாத்திரத்தை வணைகிறேன். ஸோ அப்போ வணைகிறவன் நான், பாத்திரம் வணையப்படுகிறது. ஸோ இந்த வணைகிற பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன், குயவனின் பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன் அப்படி சொல்கிறேன். அப்போ இந்த குயவன்
செய்த பாண்டம் அப்படிங்கும்போது அந்த பாண்டம் அதை பொறுப்பெடுத்துக்கணும். நான் தான் பிறப்பிச்சேன்னு இந்த பாத்திரம் பதில் சொல்லிச்சுன்னா, அந்த 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 கலசம் பதில் சொல்லிச்சுன்னா, திருஞான சம்பந்தர் இதுவாக இருக்க வேண்டாம், இதுவாக இருக்க வேண்டாம், இதுவாக இருக்க வேண்டாம், அதாவது ஒண்டியாக இருக்க வேண்டாம். பாருங்கோ, எல்லா காலத்துலேயுமே ஒண்டியாக இருக்கிறது ஒரு பெரிய கஷ்டம்தான், ஒரு பெரிய நிந்தை தான். ஏன்னா யாராவது ஒரு சாட்சி சொல்ல வேண்டும். அந்த பாத்திரமாவது வந்து சாட்சி சொல்லியிருக்கணும். இவள் வந்து உன் மகள் இல்லை, உன் மனவாட்டின்னு அவள் சாட்சி சொல்லியிருக்கணும். இல்லைன்னா சம்பிரதாயம் இப்படியே தான் இருக்கும், இப்படியே தான் இருக்கும். நம்ம மாமியே கூட நம்மளை இது பண்ணிடுவாள். யூ பிலாங் டு திஸ் கைண்ட் ஆஃப் அப்படின்னு அவள் நம்மளுக்கு ஓரம் கட்டிடுவாள். ஸோ பாருங்கோ, என்னதான் இதுவாக இருந்தாலும் கூட, என்னதான் நம்மளுடைய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உறுதியான உறவில் இருந்தால் கூட நமக்கான சாட்சி உள்ள ஆண்டவரின் நாமம் வேண்டும். ஸோ அப்போ அந்த சாட்சி உள்ள ஆண்டவரின் நாமம் ஏன் திருஞான சம்பந்தருக்கு கிடைக்கல? பாவம், அந்த மனுஷன் ஏன் பூம்பாவாயே இப்போ குழந்தைன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஏன்னா அது செத்து போனது குழந்தையாக செத்து போயிடுச்சு. அது மீண்டு வரும்போது பெண்ணாக மீண்டு வருகிறது. ஸோ இன்னும் அந்த குழந்தைத்தன்மை அது அந்த 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 பெண்ணிடத்திலிருந்து மறையவில்லை. அப்படிங்கிறதுனால அவர் வந்து அதை வந்து எடுத்துன்னு போனார். இப்போ வந்து நம்ம வந்து அதை நம்ம கதையோட சேர்க்க முடியாது. ஸோ இருந்தாலும் கதை தான். நம்மளை மேற்கொள்ளுகிறவர்கள் இப்படித்தான் அடையாளம் தேடுவார்கள். பொறுப்பான செயலில் அடையாளம் தேடுவார்கள். ஸோ அப்போ பிரம்ம ஞானத்திலையும் இயேசுநாதர் இருக்கிறார், பொறுப்பானவர்கள் இருக்கிறார்கள். ஸோ மல்டிபிள் டேட்டாஸ்லேயும் ஆண்டவருடைய நாமம் இருக்கிறதுங்கிறத நீங்கள் புரிஞ்சு கொண்டு, ஸோ இப்போ இது வந்து வித்தியாசமான மார்க்கம் இல்லை, இந்த சகோதரன் வித்தியாசமானவன் இல்லைங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கணும். ஸோ இப்போ ஏதோ பிரம்மஞானி அப்படிங்கிறதுனால இவன் இங்கே சேர முடியாதுன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அது தவறு. இவனை அத்துமீறலாம், இவனை செய்யலான்னு சொன்னாங்க. இல்லை, நான் வந்து தலைமையத்தில் இருந்தேன், ரொம்பவே அருகில் இருந்தேன். ஆனாலும் அவர்கள் என்னை சீண்டும்படிக்கு இதுவாக இருந்தேன். இப்போ அதெல்லாம் தான் என் புலம்பல் மாரி தான் இருக்கும். பட் இந்த திங் அதை நான் எடுத்துன்னு போக விரும்பலை. நான் எப்பயுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் அந்த அளவுக்கு தலைமையோடு தலைவர்களோடு கனெக்ட் ஆகிருந்தேன். இன்னமும் இதுவாக இருக்கேன், இன்னமும் பழக்கத்தில் இருக்கேன். நான் வந்து நான் கண்டிப்பாக சொல்லவே முடியாது நான் கஷ்டப்பட்டேன்னு. ஏன்னா அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. நல்லா இருக்கு இது பாட்டு. ஆனால் இது அப்படி இல்லை, இது அவர் ஊழியம். ஆமாம், இது அவருடைய அழைப்பு. அழைக்கப்பட்டது அவருடைய திருநாமம், அழைத்தவர் அவர், இது அவரது நாமம். அழைப்பும் அவரது, நாமமும் அவரது, ஊழியமும் அவரது. இதில் நான் வெறுமனே அடிமை தான், அடியான். இதில் எந்த விஷயத்திலையும் நான் சேரப்போகிறது இல்லை. ஸோ அப்போ நீங்கள் பார்க்கணும், ஆண்டவர் ஒரு மண்கலயத்தை போல ஒரு பொறுப்புள்ள செயலை செய்கிறார், ஒரு தந்தையை போல, ஒரு அன்புள்ள வரனை போல, அதாவது பிரைட் ரூம், ஒரு நல்ல மணவாளனை போல ஆண்டவர் பொறுப்பான செயல்களில் இருக்கிறார். நீங்கள் கட்டுன குறையோடு வந்தால் போதும், நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லுவாளோன்னு. கஷ்டம்தான். சரி இப்போ பார்ப்போம். இப்போ நம்மளுடைய அடையாளம் சத் சங்கம். அதனால் என்ன பண்ணுது, என் கெட்டுப்பாவே உங்கள்கிட்ட சொல்லிட்டேனாக்கும். ஸோ அதனால் இப்போ நான் ராத்திரி எழுந்திரிச்சு ஒரு 12 மணி 1 மணிக்கு எழுந்திரிச்சு ராத்தேன்னு ஓடனேன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? அது பரவாயில்லைங்க, அது பரவாயில்ல. ஏன்னா நான் இத்தனை தூரம் உங்களுக்கு பிரம்மஞானம் இதெல்லாம் சொல்லிட்டேனாக்கும். மல்டிபிள் டேட்டாஸு, ஆண்டவரின் நாமம், பொறுப்பு அவருன்னு இவ்வளோ சொல்லி நான் ஒரு உண்மையான அடிமைன்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரி எனக்கு தேவையில்லாத அம்போ பரவசமோ வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா என்னுடைய இதில் நான் வந்து கவனமாக இருப்பேன். நான் பலன் பெறுவதில் ரொம்பவும் கவனமாக இருப்பேன். ஆமாம், எனக்கு என் தட்டில் சாப்பாடு வந்து தான் நான் இன்னமும் யோசித்து பார்க்குறேன். அதுதான் முக்கியங்க. உங்களுக்கு எது பிழப்பாக இருக்குதோ, உங்களுக்கு எதுக்கு சாப்பாடு போடுதோ, அதுதான் உங்கள் தொழில். ஸோ இப்போ இது என் தொழில். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அதில் ட்ரபிள் ஆகக்கூடாது. ஆமாம், அதில் வந்து ஒரு உணர்ச்சியின் செயலில் நீங்கள் தடைப்படக்கூடாது. ஆமாம், இப்போ என்னை வந்து ஆசிரியர் வான்னு சொல்லுவார், போன்னு சொல்லுவார், அது வேறு விஷயம்.
ஆனால் அதனால் நான் வந்து என் தொழில் விஷயத்தில் நான் வந்து பலகீனமாக இருக்கேங்கிறது அர்த்தம் இல்லை. ஆமாம். ஸோ எப்படியோ நம்மளுடைய செயல் இப்படி இருக்கணும். ஸோ இப்போ இது கேளுங்க, மாமி சொல்கிறாள் ராத்திரி 12 மணி 1 மணிக்கு எழுந்துச்சு டார்லிங் டார்லிங் அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன். நான் கேட்டேன் ஒன்று பார்த்தேன். என்னை வந்து நான் வந்து ஆண்டவர் டார்லிங் சொல்லுவேன். இல்லைங்க, உங்களை ஆண்டவர் டார்லிங் சொல்லணும். ஆமாம். அது எப்படி ஒரு பெண்மணியை பார்த்து ஆண்டவர் டார்லிங் சொல்லுவார்? ஏன்னா அவர் மனவாட்டியாக இருக்கிறார், அவர் ஒரு பெண்ணாக இருக்கிறார். ஒரு பெண்ணுக்கு பெண்ணோட அர்த்தம் தெரியும். என்ன கேட்டால் நீங்கள் பெண்ணாக இருந்தீங்கன்னா இந்த டார்லிங்கிற வார்த்தை உங்களுக்கு ரொம்ப இனிக்கும். ஆண்டவர் உங்களை டார்லிங் சொன்னால் தான் அதில் அர்த்தம் சந்தோஷமாக தவிர நீங்கள் ஆண்டவரை டார்லிங் சொன்னீங்கன்னா ஐயய்யோ டைவர்ஸ் தான் ஆகும் வீட்டில். ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து உங்களை டார்லிங் சொல்கிறாரு வச்சுக்கோங்க, உங்கள் பக்கத்தில் வராரு, உங்களை தொடர்றாரு. அதில் வந்து ஒரு ஆண்டவரின் நாமம், அதில் ஒரு பக்குவம் இருக்குது. ஆண்டவர் உங்களை பாலின வேறுபாடு பார்க்கல, உங்களை பெண்ணுன்னு அவர் பார்க்கலார், அவர் உங்களை ஆன்மான்னு பார்க்குறார். ஆண்டவர் உங்களை டார்லிங் கூப்பிட்ற, உங்களை அந்த அளவுக்கு ஏற்றுக்கொண்டு இருக்கிறார், உங்களை அந்த அளவுக்கு பயன்படுத்துகிறார். அப்படிங்கும்போது அது அற்புதமான விஷயம். ஸோ இப்போ நாங்கள் பழசெல்லாம் மறைஞ்சு போச்சு டார்லிங், யூ ஆர் a குட் பிரைட் ஃபார் மீ, நீ என்னுடைய மனவாட்டின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். டார்லிங்னு ஆண்டவர் கூப்பிட்டான்னா சந்தோஷங்க, நல்லது தான், சந்தோஷம். அப்போ நான் இவ்வளோ நேரம் சத்தம் போட்டு ஆண்டவர் அதை தான் சொல்லுகிறார், இதெல்லாம் நடக்கும்னு சொல்லுகிறார். நம்ம நாமத்தை இழந்து போயிருக்கிறோம், நம்ம பாபிலோனில் இருக்கிறோம், வெட்டின கல்லுக்குள்ளே இருக்கிறோம், தடைப்பட்டிருக்கிறோம், எல்லாமே உண்மை. அவன் தீயவன் தான். ஆமாம். நம்ம அவனை மேற்கொள்ளவும் அவன் நம்மளுடைய ஆண்டவரின் நாமத்துக்கு தடைப்படவும் நாம் கேட்கணும். ஐயோ இவன் மட்டும் இப்படி செஞ்சிருக்கக்கூடாது, ஏன்னா இவன் சகோதரனாக இருந்து பொய் பேசி ஏமாற்றி, ஏன்னா பக்கத்தில் தானே இருக்கான், பொய் பேசி ஏமாற்றி நம்மளுடைய கலாச்சாரமாகவே மாறி இப்படியெல்லாம் நாடகம் ஆடி இருக்கிறான். ஆனாலும் ஆண்டவர் இன்னமும் கூட அந்த பாவங்கிற அந்த இலக்குங்கிற செயலில் அவர் நாமத்தை பற்றியோ எதை பற்றியோ யோசிக்கல. அவர் வந்து எதுக்குமே சிறிய சிறிய செயலில் அவர் அடங்க மாட்டார். இருக்கிறவராக இருக்கிறேன்னு ஆண்டவர் இருக்கணுமா என்ன? ஆண்டவர் இலக்காக இருப்பார் அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் உங்கள் பாவங்களை நீங்க முடியும், இப்போவும் நீங்க முடியும் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ கஷ்டமான சூழ்நிலையில் ஹெசடா வெளிப்படுது இல்லை, கஷ்டமான சூழ்நிலையில் உங்கள் பாவம்தான் வெளிப்படும். ஆமாம், நீங்கள் பாவிங்கிறத நீங்கள் உணரணும், அவ்வளோதான். அப்போ தான் உங்களுக்கு முன்னேற்றம் வரும். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் சமுதாயத்தில், இப்போ கள்ளச்சாராயம் போனால் 10 லட்சம் ரூபாய் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நீங்கள் மக்கள் வந்து இது ஒரு இழிவு, சாராயம் குடிக்கிறாங்கோ, குடி வந்து தவறுங்கிறதே விட்டுட்டாங்க, அந்த நாடகத்தனத்தை நீங்கணும் அப்படிங்கிறதே விட்டுட்டாங்க. இப்படியெல்லாம் சாதாரண விட்டுற முடியாது தெரியுமா, கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும். இன்ஃபேக்ட் இந்த சிகரெட்டு பழக்கம் கூட சொல்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக விடணும் அப்படிதான் சொல்கிறாங்க. நமக்குள்ளே வந்து ஒரு பற்றி பரவும் செயல் வரணும். இப்போ நம்ம வந்து இதுதான் செயல் சொல்லிட்டோம்னா, இப்போ செயல் நம்ம சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதனால் நமக்கு வந்து பிரயோஜனம் வராது. நமக்குள்ளே அது ஊடுருவி ஒவ்வொரு அங்கங்களையும் போய் அது வந்து பிராணவாயு மாரி எல்லா இடத்துலையும் பாய்ந்து அது ரத்தத்தில் கலந்து நமக்கு ஆரோக்கியத்தை தரணும். இல்லைன்னா ஹார்ட் அட்டாக் தான் வரும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஸோ அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார், உனக்கு என்ன நடக்கும்னு ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு உன் வாயில் பேர் இருக்குமோ தவிர உன் இருதயத்துக்கு போகாதுன்னு ஆண்டவர் தடை பண்ணுகிறார். அதுதான் இங்கே தீர்க்கதரிசி கேட்டு பெறுகிறார். அவங்க இருதயத்தை இது பண்ணிடும், அவங்க இதயத்தை நோய்படுத்திடும். ஸோ அப்போ தட்ஸ் வாட் வி ஹேப்பனிங். நான் ஒரு சர்மன் கேட்டேன், இயேசு நம் பிராணனாக இருக்கிறார். இன் அண்ட் அவுட், தட்ஸ் ஆல். நோ, இட்ஸ் நாட் இன் அண்ட் அவுட், இட்ஸ் அபவுட் அப்படியே உள்ளே போகணும், உள்ளே சர்க்குலேட் ஆகணும். நீங்கள் முழுசாக இயேசுன்னு சொன்னால் தான் சர்க்குலேட் ஆகும். இயேசுன்னு நீங்கள் பிரிச்சுட்டிங்கன்னா, உங்கள் அர்த்தம் அகார உகார மகானன்னு பிரிச்சிங்கன்னா தட் வில் நாட் ஹேப்பன். நீங்கள் அப்படியே சர்க்குலேட்டிங்காக இருக்கணும். ஒரு சொல்கிறாங்களோ ஆமேன், அந்த சங்கீதம் இருக்குதோ அப்படியே உங்களுக்குள்ள ஆமேங்கிற அந்த வார்த்தை, அந்த 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 பரவசம், அந்த
அது பேர் என்ன பிரணவம் அப்படிங்கிறாங்களா, அந்தமாரி உங்களுக்குள்ள ஃபுல் இதுவும் கபாலாங்க நிலையில் அப்படியே நீங்கள் ஃபுல்லாக உணர்வில் இருக்கணும். அதெல்லாம் தான் அந்த காலத்து விஷயம். நீங்கள் அபிஷேகப்பட்டது அந்நிய பாஷை பேசுகிறது எல்லாம் உங்கள் உடலின் செயல் தான். நீங்கள் பாவ அறிக்கை பண்ணி உடலை அப்படியே பரவசமாக அப்படியே ரெக்கைகள் விரிஞ்சா மாதிரி இருக்கணும், அதெல்லாம் செய்யணும். ஆனால் நீங்கள் பாருங்க, இவன் இயேசுன்னு பேச மாட்டானா அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. அதனால் நீங்கள் எப்படியாவது இயேசுங்கிற நாமத்தை சொல்லணுங்கிறதுக்காக இட்ஸ் ஜஸ்ட் ப்ரீத் அண்ட் ப்ரீத் அவுட். இட்ஸ் ஜஸ்ட் லைக் ஸ்மோக்கிங். we are smoking Jesus. Oh, Jesus Christ. It's very tough to be like this. நாம் வந்து ஆண்டவரை புகைக்க வேண்டாம், ஆண்டவரை உள்வாங்கிக் கொள்வோம், நாம் ஏற்றுக்கொள்வோம், உள்ளே எடுத்துக்கொள்வோம். நம்மளுடைய ஒவ்வொரு அங்கங்களிலும் ஒவ்வொரு அணுக்களிலும் நாம் ஆண்டவரை பெற்றுக்கொள்வோம். ஜெயம் நமக்கு உண்டு இயேசு இயேசு நாமத்திலே, ஜெயம் நமக்கு உண்டு. சரி, ஆக நாம் முடித்து விட்டோம். ஸோ இப்போ என்னோடய தனிப்பட்ட விஷயம் முக்கியம் இல்லை. நம்மளுடைய ஆண்டவரின் நாமம் திரும்பி வரணும் அப்படிங்கிறத இந்த 3வது அதிகாரத்தில் எரேமியா ஒரு கனவு காண்கிறார். 4வது அதிகாரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நன்றி நண்பர்களே. சத்சங்கம்.